அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸ். ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர்ஸில் ப்ரீவியஸ் ஐஏஎஸ் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். 99ல் கேட்ட கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எம்சிக்யூ சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நம்ம பார்ப்போம், வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதில் பாருங்களேன், கிவன் சர்க்யூட் ஹேஸ் ஃபீட்பேக் ஃபேக்டர் ஆஃப் கொடுத்துட்டு ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் ஃபேக்டர் கேட்டுருக்காங்க. ஓகேவா, பீட்டா கேட்டுக்கிறாங்க. பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபீட்பேக் ஃபேக்டர். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு வோல்டேஜ் பேர் ஃபீட்பேக் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் பேர் அவுட்புட் வோல்டேஜ். ஸோ ஃபீட்பேக் ஃபேக்டர் எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா VF/V0. VF எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா VF பார்த்தீங்க அப்படின்னா இதில் -ICRE ஓகேவா, டிவைடட் பை V0 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவுட்புட்டில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் IC/RC ஓகேவா. ஸோ இப்போ IC கேன்சல் ஆகிரும், -RE டிவைடட் பை RC. ஸோ இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A large negative feedback is deliberately introduced in amplifier to make its gain independent of the variations of parameter of the active device and other component. ஓகேவா. அடுத்து லார்ஜ் நெகட்டிவ் ஃபீட்பேக், அதோட ரிசல்ட் என்ன? லார்ஜ் நெகட்டிவ் ஃபீட்பேக்கு எதுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இன் ஹை வேல்யூ ஆஃப் ரிட்டன் டிஃபரன்ஸ் கம்பேர்ட் டு யூனிட்டி. ஓகேவா, விச் மேக்ஸ் தி ஃபீட்பேக் கெயின் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃபீட்பேக் ஃபேக்டர். அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஃபீட்பேக் கெயினை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபீட்பேக் ஃபேக்டருக்கு மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர், கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஓகேவா. இது என்னென்னு சொல்லியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ட்ரூ. ஓகேவா. அடுத்து பாருங்கள், வோல்டேஜ் கெயின் ஆஃப் an amplifier without feedback and with feedback respectively 120 கொடுத்துருக்காங்க. percentage of negative feedback பீட்டா என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ கொடுத்துருக்குறாங்க, ஏஎஃப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. கெயின் தானே, வோல்டேஜ் கெயின் வித் ஃபீட்பேக் வித்தவுட் ஃபீட்பேக். ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா AF is equal to A/1 plus beta A. ஓகேவா. ஸோ AF கொடுத்துட்டாங்க 20 கொடுத்துட்டாங்க. ஏ பார்த்தீங்க அப்படின்னா 100, ஏன்றது வித்தவுட் ஃபீட்பேக் 100. ஓகேவா. 1 plus 100 பீட்டா, இந்த பீட்டா தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 plus 200 பீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 100. இந்த பக்கம் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 plus 200 பீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 100. ஓகேவா. இதில் இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 98. 200 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 98. இதில் பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 98/200 இன்று நம்மளுக்கு பார்த்தீங்க பர்சன்டேஜ்லாம் கேட்டிருக்காங்க 100. ஓகேவா. 98/20,000 பீட்டா. சாரி, இது இந்த இதில் கரெக்ஷன். ஸோ அதுக்கு நம்ம சிம்பிளாக இந்த மாதிரி அடிச்சு போயிடலாம். பாருங்கள், சிம்பிளிஃபிகே 5 இந்த மாதிரி கேன்சல் பண்ணிட்டு போயிடலாம். 1 plus 100 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ நம்மளுக்கு எது சிம்பிளாக இருக்கோ அந்த மாதிரி என்ன பண்ணிடும். இப்போ 100 பீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா 4
பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4%. ஏன்னா 4/100 இன்ட்டு 100 நம்ம என்ன பர்சன்டேஜ் போடணும், 4%. ஓகேவா? ஸோ அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். Consider the following signal loop feedback structure illustrating the return difference. The return difference of A அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, return difference of A கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் டிஃபரன்ஸ், ஒரு ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் ஆஃப் ஏ கேட்டது ஏ பீட்டா 1 + ஏ பீட்டா. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 1 + ஏ பீட்டா தான் நம்மளுக்கு என்னது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் 1 + ஏ பீட்டா. ஓகேவா? Consider the following amplifier with negative feedback. கொடுத்துட்டு என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா if the closed loop gain of the above amplifier is 100 கொடுத்துருக்கான் +100 value of beta என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ வந்து closed loop gain of the above amplifier கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 100 கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 இதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 3 மல்டிப்ளை பண்ணோம் 10³. ஸோ திஸ் இஸ் அவர் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏ. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்களேன், a/1 + பீட்டா ஏ இதுதான் நம்மளுக்கு என்னதான் 100. க்ளோஸ் லூப் கெயின் தான் என்னது 100. ஓகேவா? ஸோ இதில் வந்து பீட்டா கண்டுபிடிக்க போகிறோம். 10⁻³ தான் நம்மளுக்கு என்னது ஏ. ஸோ 10⁻³ / 1 + 10⁻³ இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு 100. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பீட்டா அப்ராக்சிமேட்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை சால்வ் பண்ணி பார்க்கும்போது பீட்டா ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு 9 × 10⁻³ கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு சால்வ் பண்ணலாம். +9 × 10⁻³ ஓகேவா? அடுத்து in a BJT amplifier with the introduction of feedback the input impedance reduced, output impedance வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்புட் இம்பிடன்ஸு கம்மியாகுது, அவுட்புட் இம்பிடன்ஸ் அதிகமாகுது. பேண்ட்வித் இஸ் இன்க்ரீஸ்டு அண்ட் டிஸ்டோர்ஷன் இஸ் ரெடியூஸ்டு. இது என்ன ஃபீட்பேக் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது முக்கியமானது. இன்புட்டு இம்பிடன்ஸு குறையுது, அவுட்புட் இம்பிடன்ஸு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது என்ன ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் சன் ஃபீட்பேக். ஓகேவா? கரண்ட் சன் ஃபீட்பேக். அடுத்து an amplifier has open loop gain of 1000 ± 10. ஓகேவா? Negative feedback is provided such that the gain variation remains within 0.1%. What is the amount of feedback beta f? இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ நம்ம சால்வ் பண்ணலாம். DAF AF is equal to நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா DA divided by A இதில் 1/1 + A பீட்டா. ஓகே, 1 + A பீட்டா. இதில் DAF நமக்கு டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 0.1/100 0.1/100. இதில் பார்த்தீங்க அப்படின்னா DA/DF 10/100. அடுத்து 1/1 + 1000 பீட்டா 1 + 1000 பீட்டா. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவோம். 1 + 1000 பீட்டா is equal to 1 + 1000 பீட்டா is equal to நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேவா? 1 + 1000 பீட்டா is equal to சரி இதில் ஏக்கு பதிலாக இதில் 100. ஓகேவா? 1000. ஸோ அப்போ இதில் ஒரு 0 இருக்கும், இந்த 0 கேன்சல் ஆகிடும்.
1 + 1000 பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த 0.1 அந்த பக்கம் போகிறப்போ 1/10 மாறிடும், 10 மாறிடும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1000 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 9, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 9/1000, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 9/1000. ஏன்னா நம்மளுக்கு ஏ 1000 கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஏ 1000 கொடுத்துருக்குறாங்க, இன்னொன்று ±10 கொடுத்துருக்குறாங்க. கெயின் வேரியேஷன் 0.1% கொடுத்துருக்காங்க 1/100. ஓகேவா? DAF டிவைடட் பை AF வந்து 0.1/100. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின், நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் வென் இஸ் தி இன்புட் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ்டு, வென் இஸ் தி இன்புட் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையரில். ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீட்பேக் சிக்னல் இஸ் வோல்டேஜாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்புட் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபையர் ஹேஸ் அண்ட் ஓப்பன் லூப் கெயின் ஆஃப் -100. ஓகேவா? இஃப் 4% ஆஃப் த அவுட்புட் இஸ் fed back in the degenerative loop, what is the closed loop gain of the amplifier? What is the closed loop gain of the amplifier? இப்போ A கொடுத்துருக்காங்க -100, பீட்டா பார்த்தீங்கன்னா if 4% of the output is fed back in a degenerative loop, பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்கு பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா -4/100. ஸோ A நம்மளுக்கு -100, பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா -4/100. ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் லூப் கெயினுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், AF இஸ் ஈக்குவல், வாட் இஸ் க்ளோஸ் லூப் கெயின் தான் கேட்டிருக்காங்க, A/1 + A பீட்டா. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா -100 டிவைடட் பை 1 + -100 -4/100. ஓகேவா? ஸோ இதில் இந்த 100ம் கேன்சல் ஆயிரும். ஸோ இதில் என்ன ஆயிரும், 5 மாறிடும், 1 + 4 5 மாறிடும். 100/5 எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா -20. ஸோ -20 தான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க வோல்டேஜ் சீரியஸ். ஸோ இந்த மேட்ச் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் சீரியஸாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இன்புட் இம்பிடன்ஸ் என்ன நடக்கும், அவுட்புட் இம்பிடன்ஸ் என்ன நடக்கும். ஓகேவா? வோல்டேஜ் சீரியஸை பொறுத்த வரைக்கும் இன்புட் இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அவுட்புட் இம்பிடன்ஸே என்ன ஆகும், குறையும். ஓகேவா? வோல்டேஜ் சீரியஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ இதான் ஆப்ஷன். வோல்டேஜ் ஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும். அடுத்து கரண்ட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதான் சி. கரண்ட் ஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், இன்புட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? கரண்ட் ஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகும், இன்புட்டு டிக்ரீஸ் ஆகும். கரண்ட் சீரியஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். இது ஈஸியாக அடுத்த வீடியோவில் எப்படின்ற நம்ம டோபாலஜி பற்றி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா an amplifier has gain A கொடுத்துருக்குறாங்க, upper cut off frequency and lower cut off frequency 1 kHz, negative feedback of beta is equal to 0.1 is added, which one of the following is not correct? எது கரெக்ட் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவுமே கொடுத்தாங்க, A 100 கொடுத்தாங்க, FH கொடுத்துருக்காங்க பாருங்கள், FH வந்து 100K, FL FH, இது FH, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி FL 1K கொடுத்துருக்குறாங்க, பீட்டா 0.1, நெகட்டிவ் ஃபீட்பேக்னா -0.1. க்ளோஸ் லூப் கெயின் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளோஸ் லூப் கெயின் கண்டுபிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா -100 ஒன்று நம்ம கண்டுபிடிச்சா அதை சால்வ் பண்ண முடியும். 1 + -100 -0.1 இதில் பார்த்தீங்க அப்படின்னா -100/11 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கெயின்,
க்ளோஸ் லூப் கெயின். ஸோ இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை, -100/11 நம்ம +100/11 இருக்குது. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டுருக்காங்க. சார் இது நம்மளுக்கு கரெக்டு தான். ஓகேவா, இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டு 100/11. ஓகேவா, ஸோ கெயின் 100/11 கரெக்டாக கிடைக்கும். லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கணும். லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா FL = FL டிவைடட் பை 1 + பீட்டா A. ஸோ FL 1 kHz 1000 டிவைடட் பை 1 + பீட்டா A. 1 + நம்மளுக்கு பீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 0.1, A பார்த்தீங்க அப்படின்னா 100, 0.100 10 தான் அப்ராக்சிமேட்டாக. 10 + 1 அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11. ஓகேவா, ஸோ இது இருக்குதான்னு பார்த்தா இதுவும் என்ன பண்ணுது, லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பிகம்ஸ் 1000/11. ஓகேவா, ஸோ இது நம்மளுக்கு என்ன தான் அர்த்தம், சரியாக இருக்குதான்னு பார்க்கணும். அல்லது பார்த்தீங்க அப்படின்னா இது கிலோஹெர்ட்ஸில் சொன்னாலும் இப்படி தான். லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு 1000/11. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்து அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிக்கு FH = நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா FH' FH 1 + பீட்டா A. ஸோ இதை கண்டுபிடிக்கிறப்போ இது என்ன ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.1 MHz வரும். ஓகேவா, இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் இது நம்மளுக்கு தப்பாக தான் கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்று. டெசிபல் எடுத்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிபல் கண்டுபிடிக்கிறது 20 log பீட்டா நம்மளுக்கு போட்டோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் பாருங்கள் இது தப்பாக தான் இருக்குது. அடுத்து இன்னொன்று கண்டுபிடிப்போம், டெசிபல். ஸோ டெசிபலை பொறுத்த வரைக்கும் டெசிபல் ஆஃப் ஃபீட்பேக் is equal to 20 log 0.1 இதுதான் பீட்டா. ஸோ இது கண்டுபிடிச்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா 20 log 10⁻⁻1. ஸோ இப்படி தான் கிடைக்கும். ஸோ இதுவும் ஏன்னா எது நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. which one of the following is not correct. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் நம்மளுக்கு BD. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ஃபீட்பேக் க்ளோஸ் லூப் சிஸ்டம் இஸ் சப்ளைடு டு இன்புட் வோல்டேஜ் 5 volt. The system has forward gain of 1 and feedback gain of 1. What is output voltage அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது எப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V/Vin தான். அதே கெயினை தான் அப்படி எழுதுகிறோம். is equal to A/1 + பீட்டா A. V/Vin தான் வோல்டேஜ் கெயின் தான். ஓகேவா, ஸோ இதில் என்ன நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா Vin கொடுத்துட்டாங்க, Vout தான் கேட்டிருக்காங்க. Vout is equal to Vin எவ்வளவு 5 என்று பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 கெயின் 1 + 1 × 1. ஸோ 1/2. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 5/2 2.5 வோல்ட். ஓகேவா, ஸோ இந்த ஒரு கொஸ்டின் பார்த்துரும். ஆசிலேட்டர், எமிட்டர், கேஸ்கேடட் ஆம்பிளிஃபையர், பவர் ஆம்பிளிஃபையர். விச் ஆஃப் தீஸ் யூஸ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ். இதில் எது ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எது ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரை யூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆசிலேட்டர் யூஸ் பண்ணுது. அடுத்து எமிட்டர் ஃபாலோவர் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுது. கேஸ்கேடடு பவர் ஆம்பிளிஃபையர் இது யூஸ் பண்ணல. ஓகேவா, ஸோ 1, 2 தான் கரெக்டு. அது அடுத்து which of the following is type of negative feedback increases the input in resistance and decreases the output resistance of the amplifier. ஸோ இதுக்கு நம்மளுக்கு தெரியும் வோல்டேஜ் சீரீஸு. ஓகேவா, வோல்டேஜ் சீரீஸு. ஸோ இது நம்ம அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டைமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.